சொல்லுங்க. சரி, நீங்கள் சப்ளைனாக்கா உங்களுக்கு டீலர் பாயிண்ட்லனாக்கா நாங்கள் பிக்கப் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா இப்போ ரீட்டைல் அவுட்ல வச்சுக்கலண்ணா. உங்களுக்கு எதாவது தேவைன்னா சொல்லுங்கள், ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி வேணால் டீலர் பாயிண்ட்லேருந்து எடுத்து ரிலீஸ் பண்ணலாம் கம்பெனிலேருந்து. ஏன்னா முன்ன வந்து ரீட்டைல் அவுட்ல வச்சுருந்தோம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இன்ஜினுக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் நான். இல்லை மஹேந்திரா இன்ஜினுக்கு ஃபோர்டு இதுக்கு வரல, உங்களுக்கு ஜென்ரேட்டரு அண்ட் ஃபோர்க் லிஃப்ட் வருது பார்த்தீங்களா, அதுக்கு வரக்கூடிய ஸ்பேர்ஸ் தான் இப்போ சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம் இங்கே. உங்களுக்கு எதாவது தேவைன்னா ரிக்வயர்மெண்ட்டை போட்டு அனுப்புங்க, என்ன செய்யலாம், என்ன வேணாலும் ஏற்பாடு பண்ணித்தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் மெயினாக வந்து இந்த ஆக்சிடென்ட் A to Z வச்சுருந்தோம் முன்னாடி. இப்போ ஒர்க் ஷாப் ஃபெசிலிட்டிலாம் இப்போ இங்கே கிடையாது. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவுட்டர் ஏரியாவுக்கு போயிடுச்சு நீங்கள் இதை மெட்ராஸ் சிட்டியை தாண்டி. அதனால் இப்போ வந்து ஒன்லி இன்ஜின் ஸ்பேர்ஸ் மட்டும் சர்வீஸ் பண்ணணும். ஃபோர்க் லிஃப்ட்டுருக்கும் ஜென்ரேட்டருக்கும். உங்களுக்கு அப்படி தான் தேவைன்னா சொல்லுங்கள், ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்கள் என்ன லிஸ்ட்டு போட்டு அனுப்புங்க, நான் பார்த்துவேன்னா அவங்க என்ன ஒன்றா செஞ்சு தரேன். 99405 76966 99405 76966 966. ஆமாம், இன்னொரு நம்பரே குறிச்சுங்க, 988 410 02321. ஆமாம் 21. ஆமாம், நீங்கள் வந்து என்ன ஒன்று சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பேர்ஸை. ஆனால் இப்போ ஓவராலாக வந்து வச்சுக்கல தவிர்த்து இன்ஜின் ஸ்பேர்ஸு ஃபோர்க் லிஃப்ட்டு ஜிம்செட்டுக்கு அது மட்டும் கொடுத்துட்டுருக்கோம். உங்களுக்கு அப்படி தேவைன்னா சொன்னால் ஏற்பாடு பண்ணி தரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வேணால் போட்டு அனுப்புங்க, நான் பார்த்து ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்போ அதே தான் அந்த 32 தான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு போட்டாலும் கூட உங்களுக்கு 32% தான் இப்போ ஒர்க் அவுட் ஆகுது. அதுலேயும் வந்து சில ஐட்டங்கள் நான் விட்டாருன்னா அந்த பர்சன்டேஜ் வெளியிலேருந்து தான் ப்ரொக்யூர் பண்ணுறாப்புல இருக்குது. அதனால தான் அந்த ரீட்டைலில் வாங்கி சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னாக்க தான் நம்ம சரி போட்டு வரோம். ஹோல்சேல் ரேட்டுக்கு அந்த பர்சன்டேஜே நம்ம பத்தாது நமக்கு. ஏன்னா மார்ஜின் ரொம்ப புவராக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகுது. ஒரு பார்த்து 170 ரூபா கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணானே இன்றைக்கி. ஆமாம், 170 ரூபா இறக்கு கூலி. பாருங்கள், அது மட்டும் இறக்கு கூலி 10 ரூபா தனியாக போடுறான், வாங்கி இது பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபா தனியாக போடுறான் உங்களுக்கு. அப்புறம் வந்து அப்படி தான் போகுது இன்றைக்கி. அதனால் குறைஞ்சது வந்து நமக்கு அந்த மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 5 to 6% அது ரெடிப்பட்டு போடுது நமக்கு. அப்படி இருக்கும்போது அதில் வந்து மார்ஜினை வந்து இதை போல் கிடைக்கக்கூடிய ஐட்டமாக தான் இருக்கும். இதே போல் ரொம்ப லிஸ்டிங் உள்ள ஐட்டமாக இருந்தால் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வாங்கி டிரான்சாக்ஷன் பண்ண ஒரு பெருமை தான் இருக்கும் உங்களுக்கு. அதில் வேறு ஒன்றுமே இல்லை நமக்கு. அதனால தான் நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன், இப்போ ட்ரேடிங் கேட்குறது இப்போ 400 சொல்லி நம்மளுக்கும் 10 ரூபா கிடைக்கும், உங்களுக்கும் 10 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் அப்படி பண்ணால் கேரியர் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் ஏற்பாடு பண்ணி தரேன்.